2004 ஓய்வு மாணவர்கள் ஒரு மிகவும் ஒழுக்கமான ஒரு கவிதை எழுதியிருக்கிறார்கள். ஆசானே அறிவு கடல் அமுதே பால்நிலை எம்மை பரிதவிக்க விட்டுவிட்டு பல தூரம் நீங்கள் எம்மை பாராமல் செல்வதற்கு. கடைசியாக எழுதுவார்கள், விழுதுகள் நாவிங்கு வேறொன்று விருட்சமாக முன்னே, விழுதுகள் நாவிங்கு வேறொன்று விருட்சமாக முன்னே ஆழமதமது சாய்ந்து போனதே ஆண்டவன் தாலிருந்து என்று மாசியில் பொறுமை. ஐயா அண்ணாவின் குடும்பம் அண்ணானவர்கள் எங்கள் இறைவன் பதம் அடைந்து சாந்தி பெற எல்லாம் வல்ல கும்பலாவுடைய பிள்ளையார் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அஞ்சலிக்காக மாணவிகள் சார்பிலே ஸ்ரீ தர்ஷா அவர்களை அழைக்கிறேன். கூட்டத்திலேயும் அஞ்சலியுரை ஆற்றுவதில்லை. எனக்கு இதை பற்றி இன்னும் அறிவிக்கவும் இல்லை. கோணேஸ்வரை பற்றி உண்மையில சொல்ல போனா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நான் இதுவரைக்கும் அவரை பற்றி ஒரு 10 வீதம் கூட எனக்கு தெரியுமோ தெரியாது. ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்சதை வீட்டு சொல்லேங்க வீட்டு அம்மா கூட ஆளுதா அப்படி இல்லை. இப்ப நான் மிச்சத்தை சொன்னா இங்க இருக்கிற எல்லாருமே எல்லாரோட நிலைமையும் இப்படி இல்லை தெரியும். அதனால எந்தவித மாற்ற முடியாமல் இருந்ததை மன்னிக்கின்றேன். என்றாலும் அவரது ஆத்மா சாந்தி எல்லாம் எல்லா இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். பழைய மாணவன் சதீஷ் அவர்களை அழைக்கின்றேன். என்னை விட்டு பிரிந்து விட்டார் என்ற இந்த இதை நான் இதுவரைக்கும் என்னாலே நீர்நூக்கிய முடியவில்லை. நம்பக்கூடிய அளவுக்கு நம்பவும் முடியவில்லை. எனக்கு பல வகையிலே ஆசிரியராக அவர் ஒருவரிடம் தான் எனக்கு கல்வி கற்பித்தார். அதைவிட கடந்த 11 வருடங்களாக என்னோடு ஒரு நல்ல நண்பராக உற்ற நண்பராகத்தான் என்னோடு பழகியுள்ளார். என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி, நான் அவரிடம் புரிந்து கேட்பேன். அதை அவர் மறுக்காமல் செய்திருக்கின்றார். எமது மாணவர்கள், பழைய மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்திலே நல்ல ஒரு அக்கறை கொண்டவராகவும் எந்நேரமும் தன்னை பற்றி சிந்திப்பதை விட எமது கல்வி நிலையத்தின் பழைய மாணவர்கள் இந்த சமூகம் அதை பற்றி சிந்திப்பதை அதிகமாக கொண்டிருப்பார். கடந்த வருடம் இந்த தேர்தல் நடக்கின்ற காலப்பகுதியில் கூட எமது இளைஞர்கள், எமது சமூகம் இந்த தேர்தலிலே இணைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்படி இருக்காமல் எமது ஊர் நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக நாங்களும் ஒரு அரசியல் பிரதிநிதித்துவம் அடைய வேண்டும் என்று பல வகையிலே முயற்சி எடுத்தார். அது கூடிய அளவு கைகூடவில்லை. அப்போது கூட சொல்வார், சும்மா இருந்து என்ன செய்வது, ஏதாவது சாதிக்க வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். அவர் இறந்த செய்தி எனக்கு நான் அப்போது மடுவிலிருந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு நேரடியாக கிடைக்கவில்லை. நான் வருகின்ற போது வீதியிலே வந்தவர்கள் சொன்னார்கள், இப்படி கோணேசனை இறந்து விட்டார் வைத்தியசாலையில். நான் வந்த இடத்திலே கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிடம் சைக்கிள் அங்காலே எடுக்க இல்லாமல் அப்படியே நின்றுட்டேன். நான் நம்புகிறேன். நான் இங்கே வந்தும் ஒருவருடைய கதைக்கிட எந்த வந்து பேசாமல் இருந்தேன். இப்போ செய்வதற்கான ஒப்பந்தத்தை தன்னுடைய நிர்வாக திறனாலே எங்களுடைய நண்பர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். இங்கே அலவட்டியில் இருந்து கோணேஸ் கல்வியத்தில் இருந்து அழகான தளபாடங்கள் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு உயர்தர பிரிவு மாணவர்களை
அந்த வன்னி பிரதேசத்தில் இங்கிருந்து உற்பத்தி செய்யப்பட விடப்பட்டது. அதை பார்த்த பொழுது எங்களுடைய சக நண்பர்களாலே எதையும் சாதிக்க முடியும், அவர்கள் நான் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துவதற்கு கோணேஸ்வரர் துணையாக இருந்தார். அழகான அந்த பாடசாலை தளவாடங்களை அவர் வடிவமைத்து அங்கே அனுப்பியிருந்தார்கள். அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களை அவ்வாறான ஒரு சிறந்த முன்னேற்றமான பாதையில் அழைத்துச் சென்றிருப்பார் என்பது இவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர் சமூக சேவை திணைக்களத்தில் இருந்த பொழுதும் அளவட்டி கிராமத்திலே முதியோர் சங்கங்களை அமைத்து அதை சிறப்பாக வழிநடத்துகின்ற பொழுது தான் அதற்கு உரிய உதவிகளை செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார். இறுதினாலே இங்கே அளவட்டியுடைய ஆவணத்தை கருதி இந்த 15வது ஆண்டு நூலாவதே தான் சமூக சேவை திணைக்களத்தில் பணியாற்றிய அந்த நற்பெருமையின் காரணமாக அமைச்சர் டக்ளஸ் அவர்களை இங்கே வரவழைத்து அவர் மூலமாக சில திட்டங்களுடைய அதிகாரத்தினுடைய வகையை பயன்படுத்தி அளவட்டி கிராமத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய முயற்சியை எடுத்தார். அவர் சொன்னார்கள், அவர் தான் ஒரு முடிவெடுத்து விட்டால் அதில் யாரையும் கேட்பது கிடையாது, தன்னை சரி என்று கொண்டதை செய்வார். அந்த வகையில் அவர் அந்த அவருக்கு நோக்கி தன்னுடைய கருத்துக்களை கொடுத்திருந்தார். இதனிலேயே அவர் அவருடைய கனவு யாழ் மாவட்டத்தோடு ஒரு அரசாங்க வருவதாக இருந்தது. புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு பிரதேச செயலராக பதவியேற்ற பொழுதும் அவருடைய நண்பர் எங்களுடன் பழகக்கூடிய மோகன்தாஸ் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தோட நீரடி அரசாங்க பதவியை வைத்து அதே காலப்போது அங்கே சென்றார். அப்பொழுது அவருடைய கனவில் ஒரு கனவு இருந்தது. எதிர்காலத்தில் முல்லைத்தீவுடைய அரசாங்க அதிபராக திரு மோகன்தாஸ் அவர்கள் பதவியேற்கப்படுகின்ற பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய நீரடி அரசாங்க அதிபராக தான் நியமிக்கப்படுவேன் என்ற நம்பிக்கையுடன் இருந்தது. ஏனெனில் அவர் இந்த இலங்கை நிர்வாக சிறு பரீட்சையிலே அகில இலங்கையாவது தேசிய ரீதியாக நடத்தப்பட்ட பரீட்சையை சித்தி பெற்று பெற்ற தமிழர்களில் அவருடைய அணியிலே அவர்கள் 2 தமிழர்கள் இவர் மிக முக்கியமானவர். சிரேஷ்ட அடிப்படையில் முன்னிலையில் முல்லைத்தீவுடைய நேரடி அரசாங்கங்களாக பதவியை பெற்று தான் முன்பு யாழ் மாவட்டத்தினுடைய அடுத்த அரசாங்க அதிபராக வருவேன் என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தது. அந்த நம்பிக்கையை வெளிப்படையாக வெளிப்படுத்தியிருந்த கடவுளான சந்திப்பின் பொழுது அதை நாங்களும் எதிர்பார்த்திருந்தோம். யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபராக ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அளவட்டி கிடைக்கக்கூடிய பெறுவதாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். இப்பொழுது அவருடைய அந்த பூதவுடன் அங்கே இருந்து தன்னுடைய இறுதி தகவலுக்காக அக்கினியுடன் சம்பவதற்காக எடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அரை மணி நேர இடைவெளியிலே அந்த வீடியோ காட்சிகளை உள்ளத்தருவதாக அங்கிருந்து சொல்கிறார்கள். நான் அதுவரை காத்திருந்து எங்களுக்காக உழைத்தவர் தீயுடன் சங்கமாகின்ற அந்த இறுதி கணங்களுக்காக சிறங்களை தாழ்த்தி இருக்கும் என்பதோடு இந்த நிகழ்வுக்கு முறையிருந்த அனைவருக்கும் அங்கேயும் இந்த நிகழ்வை இவ்வாறு சிறப்பாக ஏற்பாடு செய்வதற்கு உழைத்த அனைவருக்கும் நன்றிகளையும் கோனேஸ் சமூகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்வோம். நாங்கள் நன்றிகளாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் சிலரை அழைத்திருந்தோம் பேசுவதற்காக. ஆனாலும் சிலருக்கு கோனேஸ்வரர் அவருடைய நினைவுகளை பகிர வேண்டும் என்கின்ற முன்முதல் இருக்கோடு யாராவது விரும்பினால் தயவு செய்து நீங்கள் இங்கே வந்து திரு கோனேஸ்வரருடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ள முடியும்.